வணக்கம். 12 பாவகங்கள் சீரீஸ்ல இப்ப நம்ம 7வது வீட்டை பத்தி பார்க்கலாம். லக்னத்திலிருந்து 7வதாக அமையப்பெற்ற கட்டம், வீடு அததான் நம்ம 7ஆம் பாவகம்னு சொல்றோம். இத முக்கியமா களத்திர ஸ்தானம்னு சொல்றாங்க. களத்திரம் அப்படின்னாலே வாழ்க்கை துணை. ஒரு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 7ஆம் ஸ்தானம். இந்த களத்திர ஸ்தானத்தினுடைய காரகர் யாருன்னா சுக்கிரன். இதுல ரெண்டு டிஃப்ரெண்டான கருத்துக்கள் இருக்கு. என்னன்னா ஆண்களுக்கு ஒரு பெண் கிரகமாகிய சுக்கிரனை களத்திரக்காரகன் அப்படின்னும், பெண்களுக்கு ஒரு ஆண் கிரகமாகிய செவ்வாயை களத்திரக்காரகனாகவும் சொல்றாங்க. மெயினா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது செவ்வாயை பார்ப்பாங்க. அதே போல குருவையும் சில நேரங்கள்ல பார்க்கணும்னு சில கிரந்தங்கள் சொல்லுது. எப்படியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தை நம்ம ஆய்வு பண்றோம் அப்படின்னாலே மிக முக்கியமா சுக்கிரனை நம்ம செக் பண்ணுன்றது ரொம்ப அவசியம். இந்த 7ஆம் வீடு லக்னத்துக்கு நேர் எதிராக அமையக்கூடியது. அதாவது இப்ப ராசி கட்டத்தை 2ஆக பிரிச்சோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ராசி கட்டம் 7வது வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒருத்தருடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த 7வது கட்டத்துல இருந்து நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கனாலும் இது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்ம பிறந்ததுல இருந்து கல்யாணம் ஆகிறது வரைக்கும் ஒரு லைஃப் வாழ்ந்திருப்போம், ஒரு மாதிரி வாழ்ந்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பகுதியையும் பிரிச்சு சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவகம் தான். அதுலயும் இப்போ ஒரு 35 வயசெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பலன்கள்லாம் எடுக்கும் பொழுது மெயினா இந்த 7ஆம் பாவகம் எப்படி இருக்கு, அதற்கு அப்புறம் வரக்கூடிய பாவங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ஞ்சு சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு 7ஆம் பாவகமா இருக்கக்கூடியது எதிரணியினுடைய வீடாகத்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப குரு வீடு தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எதிரில புதனோட வீடா தான் வரும். அவரு எதிரணிக்காரரு. குருவுக்கும் புதனுக்கும் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு கிரகங்கள். அதே போல நீங்க ஒரு கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடியது சூரியனோட வீடு. ஸோ கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்கார அதிதேவதை சனிக்கும் சூரியனுக்கும் செட் ஆகாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எதிரெதிர் தன்மை கொண்ட கிரகங்களா தான் இந்த 7ஆம் வீட்டு கிரகங்கள் இருக்கும். அப்படின்றதுனால பெரும்பாலும் இந்த 7ஆம் கட்டம் சுத்தமா இருக்கிறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அதாவது எந்த கிரகங்களும் அமையாம காலியா அந்த கட்டம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல சுபர்களுடைய பார்வையும் அந்த 7ஆம் இடம் பெற்றிருக்கும் பொழுது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றோம். அல்லது எந்த பாவிகளும் அமையாம இருக்கணும். பாவிகள்னு சொல்லும்போது சூரியனா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, ராகு கேதுக்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான இயற்கை பாவிகள் அமையாம இருக்கிறது நல்லது. சூரியன் கூட அமையக்கூடாது. ஏன்னா அவரு பாதி சுபர் பாதி சுபர் அப்படின்னு சொன்னா கூட அவருடைய சுபத்துவம் 7ஆம் இடத்துல அமரும் பொழுது உயிரற்ற காரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தன்னம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவர் பூஸ்டப் பண்ணி கொடுப்பாரே தவிர இல்வாழ்க்கையில ஒரு இடையூறுகளை தர விதமா தான் அவரோட அமைவு அப்படின்றது இருக்கும் இந்த 7ஆம் இடத்துல உட்காரும் பொழுது. பட் அகெயின் எப்பவுமே ஒரு சுபருடைய பார்வை, முக்கியமா குருவினுடைய பார்வை, 2ஆம் பட்சமா சுக்கிரனுடைய பார்வை பெரிய மாற்றங்களை, ஒரு நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல கேந்திரங்கள்ல ஒரு சில கிரகங்கள் திக்பலம் அடையும் இல்லையா ஒவ்வொரு கேந்திரத்திலையும். அப்ப 7ஆம் இடம்ன்றதும் ஒரு கேந்திர ஸ்தானம். இந்த கேந்திர ஸ்தானத்துல திக்பலம் அடையக்கூடிய கிரகம் சனி. இவர் 7ஆம் பாவத்துல உட்காரும் பொழுது சனி பகவான் வலுப்பெறுவாரே தவிர அந்த இடத்துல அவர் உட்கார்றது நல்லது அப்படின்றது நம்ம அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால 7ஆம் இடத்துல சனி உட்கார்றதும் ப்ரிஃபரபிள் கிடையாது. ஒருவேளை அவர் உட்கார்றாரு அப்படின்னா அதுக்கான இடைஞ்சல்கள், இடையூறுகள் இருக்கதான் செய்யும். அதை நம்ம கடந்து போறது மாதிரி இருக்கும். பட் அதர் விஷயங்கள்ல ஒரு தொழில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருக்கே உரித்தான காரகங்கள்ல அவர் பல நன்மைகளை செய்வாரு திக்பலம் அடையறதன் மூலமாக. இதுல கேது போன்ற கிரகங்கள்லாம் அமரும் பொழுது இது வாழ்க்கை துணைய இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? இங்க இந்த ஆன்மீகம், இந்த விரக்தி மனப்பான்மை எல்லாம் கொடுக்கக்கூடிய அதுக்கு காரகமா கருதப்படக்கூடிய கேதுவெல்லாம் அமரும் பொழுது சந்நியாசம் போலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை எல்லாம் கூட அவர் கொடுத்துருவாரு. ஸோ இன் ஜெனரல் பாவிகளே 7ஆம் இடத்துல அமராம இருக்கிறது நல்லது. அப்படி அமரும் பொழுது சுபர்களுடைய தொடர்பை பெறக்கூடியது
நல்லது. அதே போல இந்த 7ஆம் இடம் வந்து சமசப்தம ஸ்தானம் லக்னத்துக்கு அப்படின்றதுனால லக்னம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எந்த 12 பாவகங்கள்ல 11 பாவங்கள்ல இருக்க எந்த நல்லது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் லக்னம் லக்னாதிபதியினுடைய வலு அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜஸ்ல போட்ட வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் லக்னம் லக்னாதிபதினு. நீங்க வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க. பட் லக்னம் லக்னாதிபதி பாதிக்காம இருக்கணும், தீதுபடாம இருக்கணும் அல்லது பங்கப்படாம இருக்கணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான விதி. அப்பதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு யோகங்களுமே வந்து முழுமையா வேலை செய்யும், எந்த ஒரு நல்லதும் 100% நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால இந்த 7ஆம் இடம்ன்றது தீதுபடாம இருக்கணும் அப்படின்றது லக்னத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட லைஃப் பார்ட்னரோட குணாதிசயங்கள் என்னென்ன, அவங்க படிச்சிருப்பாங்களா, அழகா இருப்பாங்களா, நம்ம கூட கம்பேட்டபிளா இருப்பாங்களா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த 7ஆம் இடத்துல இருந்து எடுக்க முடியும். அந்த காலத்துல வந்து சொந்தத்துல திருமணம் நடக்குமா அல்லது அந்நியத்துல நடக்குமா அப்படின்றதெல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எந்த திசையில இருந்து பொண்ணு அல்லது மாப்பிள்ளை அமையும்ன்றதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால சூழ்நிலையில இப்ப எல்லாருமே இடம்பெயர்ந்துடுறாங்க. எல்லாரும் படிக்கிறோம், எல்லாருமே இடம்பெயர்றோம், வேலை நிமித்தமா நம்ம வெளியூர் போறோம், வெளிநாடு போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும்போது இந்த திசையில இருந்து தான் வருவாங்க, அந்த திசையில இருந்து தான் வருவாங்க, அல்லது வந்து இந்த ஊர்ல இருந்து தான் வருவாங்கன்னு சொல்றது அந்த அளவுக்கு பொருத்தமானதா இருக்காது. பட் ஓரளவுக்கு இதுல இருந்து சொல்ல முடியும். இன்னைய கால சூழ்நிலைக்கு ஓரளவுக்கு தான் மேட்ச் பண்ண முடியுமே தவிர 100% சொல்ல முடியாது. பட் இந்த குணாதிசயங்கள் படிச்சவங்களா படிக்காதவங்களா, சம்பாத்தியம் பண்ணுவாங்களா, எந்த மாதிரியான கோபக்காரங்களா இருப்பாங்களா, டாமினேட்டிங்கா இருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா 100% 7ஆம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் வாழ்க்கை துணையை பத்தின விவரங்கள். அதே போல நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு மனிதருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப், கல்யாணத்துக்கு அப்புறம்ன்றது ஒரு லைஃப் இருக்கும். அப்போ கல்யாணம் ஆகும் பொழுதே அவருக்கு குடும்பம்ன்றது என்ன அர்த்தம்னு ஆயிடும்னா மனைவி அல்லது கணவன், குழந்தைகள், இதைதான் நம்ம மெயினா குடும்பம்னு சொல்லுவோம். அப்போ திருமணத்திற்காக நம்ம பார்க்கும் பொழுது மெயினா இந்த 7வது ஸ்தானத்தை பார்க்கிறோம் அப்படின்றதுனால குடும்ப ஸ்தானமாக 2வது ஸ்தானத்தையும் சேர்த்தே நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா எப்போ வந்து அவருக்கு குடும்பம் அமையிற பிராப்தம் இருக்கு அல்லது அதுக்கான டைம் வந்து எப்போ கைகூடி வருது அப்படின்றது எல்லாத்தையும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கணுன்றதுனால 2ஆம் ஸ்தானத்தையும் சேர்த்தே வந்து நம்ம பார்த்து ஆய்வு பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் பணம் சம்பாரிச்சு பணமத்தையிலே படுத்துறங்கினாலும் இல்ல புகழோட உச்சிக்கே போய் பெரிய செலிபிரிட்டியாவோ அல்லது இன்ஃபுளுன்ஷியலான பர்சனா மாறினா கூட நமக்கு குடும்பம்ன்றது ஒண்ணு வேணும் இல்லையா? நம்ம வீடுன்னு சொல்லி வரும் பொழுது அது வெறும் பில்டிங்கா மட்டும் இல்லாம நமக்குன்னு காத்திருக்கக்கூடிய உறவுகள், நம்ம வரவை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய உறவுகள் நம்மளை சுத்தி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா அமையும் பொழுதுதான் அந்த மொத்த வாழ்க்கையுமே ஒரு மீனிங்ஃபுல்லாவும் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காவும் இருக்கும் இல்லையா? அதாவது காப்பதற்கும் வழியறியீர் கைவிடவும் மாட்டீர், மத்தசைத்த குரங்காக ஒத்திசைந்து வாழ்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய பாடல் வரிகளை நான் கேட்டேன். அது எப்படியே எனக்கு மனசுல நின்றுச்சு. இதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனைவி தன்னோட கணவரை பார்த்து நீங்க என்னை காப்பாத்துறதுக்கும் வழிவகை தெரியாது, என்னை சொகுசா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு வழிவகை தெரியல, ஆனாலும் என்னை விட்டுட்டு உங்களால போக முடியாது அப்படின்னு ஒரு ஒரு சாடலோட ஊடலோட அதே சமயம் ஒரு பிரியத்தோடவும் சொல்றது மாதிரிதான் இந்த பாடல் வரிகள். ஆனா அதுல கூட ஒரு அழகு இருக்கு இல்லையா? என்னதான் சொத்து சோகம் இல்லைன்னா கூட கரெக்ட் தான், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னா கூட பொருள் இல்லைன்னா கஷ்டம் தான்னா கூட அன்பு இல்லைன்னா அதை விட கஷ்டம் இல்லையா? இந்த மாதிரி ஒத்திசைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா அப்படின்றத சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம். ஸோ இதை நம்ம ரொம்ப கூர்மையா கவனிச்சு ஆய்வு பண்ணி பலன்களை சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம 5ஆம் பாவகத்தையும் உடன் சேர்த்து ஆய்வு பண்ணணும். ஏன்னா திருமணம் ஆகுமா, எப்போ ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம 7ஆம் பாவகத்துல இருந்து எடுக்கிறதுனால ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இருக்குன்னா அவருக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 99% இருக்கு. ஏன் அந்த 1% அப்படின்னா காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. இன் ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. கல்யாணம் ஆகிதான் குழந்தை பெற்றுக்குவாங்களா, அதுதான் வந்து அதை மட்டும்தான் இந்த சமூகம் ஏத்துக்குமா அப்படின்றதுல நம்ம சொல்ல முடியாது. பட் இன்னைய நாள் வரைக்கும் வந்து பெரும்பாலானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ன்றதுக்காகவே கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த 5ஆம் பாவகத்தையும் கூட சேர்த்து ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். என்னோட தாத்தா வந்து அவரோட வட்டாரத்துல ரொம்ப ஒரு பிரபலமான ஜோதிடர்.
அவர் அடிக்கடி சொல்லுவாரு, திருமணம் அப்படின்றது 1000 காலத்து பயிர், 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப எனக்கு அது கேட்கறதுக்கு ஃபன்னியாவும், தாத்தா ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற யோசனையும் இருந்தது. பட் இப்பதான் எனக்கு வந்து புரியுது அவர் என்ன அர்த்தத்துல, அவரோட அனுபவத்துல, அது வயசுக்கான அனுபவமாவும் இருக்கலாம். அதே சமயம் ஜோதிடத்துல இருந்த அனுபவமாவும் இருக்கலாம். அவர் வந்து 1000 காலத்து பயிர்ன்னு சொன்னது ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். அவரு சொன்னதுல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எப்படி குரங்கிலிருந்து மனுஷன் தோன்றுனானோ, அதே போல நம்மளும் வந்து நம்மளோட சந்ததிகள உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? நம்ம குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அகைன் குழந்தைங்க, பேர குழந்தைங்கன்னு இது தொடர்கதையா போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த தொடர்கதை அப்படின்றது வந்து ஒரு இனிதான ஒண்ணா இருக்கா? ஒரு ஆரோக்கியமான, பாதுகாப்பான, மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையிலிருந்து உருவாக்கப்படுகின்றதா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவகம் தான். அதே போல தொழில் கூட்டாளிகள், அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸ், அதே போல எந்த விதத்திலயும் கூட்டாளிகள், பங்காளிகள், ஆம், நம்ம ஒப்பந்தம் போட்டு ஏதாவது ஒரு விஷயம் யார் கூடயாவது சேர்ந்து செய்யறோம்னா அது ஒத்து வருமா வராதா அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த 7ஆம் வீடு. பேசிக்கா நம்மளோட சோஷியல் லிங்க்ஸ், அதாவது நம்ம வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய மனிதர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்க கூட எல்லாம் நமக்கு சொந்தக்காரங்களாவே கூட இருக்கலாம், இவங்க கூட எல்லாம் நமக்கு ஒத்துக்கிட்டு வருமா, அல்லது கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்குமா, இது போன்ற விஷயங்களை சொல்லும். அதே மாதிரி வெளியூர் வெளிதேசம் போகக்கூடிய பிராப்தங்களையும் இந்த 7ஆம் வீட்டுல இருந்து சொல்ல முடியும். இந்த 7ஆம் வீடு சர வீடாகவோ அல்லது நீர் ராசியாகவோ அமைய பெற்று அதுல சந்திரன் முக்கியமா வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது நிச்சயமா அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கும். அதே போல சந்திரன் 7ஆம் வீடுல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ராசியாக அமையும் இல்லையா? லக்னமும் ராசியும் எதிரெதிராக அமையும் பொழுது அந்த மனிதர் வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டவராகவும் அதற்கே உரித்தான சில பல நல்ல விஷயங்களையும் அது கொடுக்கக்கூடியதாக அமையும். தாயினுடைய உடல் நலம் சுகத்தை பத்தி சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம். அதே மாதிரி 2ஆம் குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது, செகண்ட் பேபி இருக்கா எப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து இந்த ஸ்தானம் தான். அதே போல இந்த சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் வீடுன்றது லக்னத்தை விட வலுக்கக்கூடாது. லக்னத்தை விட வலுக்கும் பொழுது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியான முரண்பாடான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தரும். உதாரணத்துக்கு எல்லாரும் லெஃப்டில் போகிறாங்கன்னா இவங்க ரைட்டில் போனால் என்ன தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆண் பெண் திருமணத்திற்கு பதிலாக ஓரின சேர்க்கையை விரும்பக்கூடியது, அதுக்கப்புறம் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நடுநிலையான ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துறது மாதிரி அமைஞ்சிடும். ஸோ இந்த 7ஆம் இடத்தை ஆய்வு பண்ணும் பொழுது ரொம்ப கூர்மையாக கவனித்து ஆய்வு பண்ணுன்றது அவசியம். அதே போல் எல்லா வீடுகளுக்கும் சொல்கிறது மாதிரி இந்த 7ஆம் வீட்டிலையும் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள், காரக கிரகமாகிய சுக்கிரன், அதிபதி 7ஆம் வீட்டின் அதிபதி, இவங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸாமைன் பண்ணும். கூடுதலாக 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் சேர்த்தே பார்க்கணும் திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Subscribe to my channel Astrology, the Science of Light. Thank you so much. நன்றி, வணக்கம்.